தினம், குடியரசு தினம், விடுதலை தின அணிவகுப்பில் பங்கேற்கும் மாணவர்களுக்கான செலவின ஊக்கத்தொகையை அரசு நீண்ட காலத்திற்கு பிறகு உயர்த்தியுள்ளது. சுதந்திர தினம், குடியரசு தினம், புதுச்சேரி விடுதலை தினம் ஆகியவை புதுச்சேரி அரசு சார்பில் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இதற்கான அணிவகுப்பில் போலீசார், தீயணைப்பு வீரர், ஊர்காவல் படையினர் மட்டுமன்றி NCC, NNS மாணவர்களும் மிடுக்காக அணிவகுக்கின்றனர். இது தவிர பல்வேறு பள்ளி மாணவர்களின் கண்கவரும் கலாச்சார கலை நிகழ்ச்சிகளும் நடக்கின்றது. ஆனால் இவற்றில் பங்கேற்கும் பள்ளி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை சொற்ப அளவில் கொடுக்கப்பட்டு வந்தது. முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுத்துள்ளதால் அணிவகுப்பில் பங்கேற்கும் பள்ளி குழுவினரின் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை விளையாட்டு, இளைஞர் நலத்துறை மூலம் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணிவகுப்பில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நீண்ட காலமாக ஊக்கத்தொகை உயர்வு அளிக்காத சூழ்நிலையில் இனி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதனை மாற்றி உயர்த்தி அமைக்கவும் அரசு கட்டாய உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 16வது நாளாக வாரிசுதாரர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர்ந்து பணி நியமனம் வழங்க கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 16வது நாளாக நடந்த போராட்டத்தில் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ், டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கையை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை தொகுதி பாஜக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாநில தலைவர் MP செல்வகணபதி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாஜக அலுவலகம் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் MP செல்வகணபதி தலைமையில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன், MLAக்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, ரிச்சர்ட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பாஜக பொது செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன், மாவட்ட தலைவர் உலகநாதன், லாஸ்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் ஜெயபிரகாஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் லதா மற்றும் பாஜக நிர்வாகிகள் செல்வாஸ், அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, சோமசுந்தரம், ஆறுமுகம், வேல்முருகன், சந்துரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் நன்றி கூறினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதி விநாயகம்பட்டு கிராமத்தில் 5,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன். புதுவை மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் கடந்த 25 காலமாக தங்கள் பகுதியில் கருமாதி கொட்டகை இல்லை என தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 5,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் விநாயகம்பட்டு கிராமத்தில் அய்யனார் கோவில் பகுதியில் கருமாதி கொட்டகை அமைப்பதற்கான பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் விநாயகம்பட்டு கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வில்லியனூர் அருகே திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசியிலும் வீசம் பெற்ற புண்ணியம் தரும் பித்ரு தோஷம் நீக்கும் தலமான காமாட்சி மீனாட்சி சமேத கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்திரண்டு மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும். இதில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மேலும் அருகில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் ஆற்றுக்கு தெற்கே அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலின் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்வது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டுக்கான மாசிமக தீர்த்தவாரி வருகின்ற 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை கொடியேற்றம் நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கொடிமரத்தை அலங்கரித்து ஆலய தலைமை குருக்கள் சரவணன், சிவாச்சாரியர்கள் கொடியேற்றி உற்சவத்தை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொம்பாக்கம் பேட் மாதா கோவில் வீதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட குடிநீர் பிரிவு மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்நிகழ்ச்சியின் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டத்தில் சண்டே மார்க்கெட் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாபு, கார்த்திகேயன், தயாளன் ஆகியோர் தலைமை வகித்தனர். கூட்டத்தில் எஸ். அபிஷேகம், தினேஷ், பொன்னையா, சேது செல்வம், அந்தோணி, துரைசெல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் சுமார் 800க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. அதன்படி 3000த்திற்கும் அதிகமானோர் வேலை வாய்ப்பை பெறுகின்றனர். கூட்டத்தில் புதுவை மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்தவர்களும் மார்க்கெட்டுக்கு வந்து செல்கின்றனர். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இயங்கும் சண்டே மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலால் வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சண்டே மார்க்கெட் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்க வேண்டும். கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஊழல் செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மங்களம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கோட்டைமேடு பகுதியில் நடைபெற்றது. மங்களம் தொகுதி பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் MP வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகிறது. இங்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள். இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ஆட்சியாளர்கள் லஞ்சம் பெற்று வருவதாகவும் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார். புதுவையில் 5 பேரிடம் 2,98,000 ரூபாயை நூதன முறையில் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மிஷின் வீதியை சேர்ந்தவர் வேணுகோபால். இவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி வங்கி செயலியை அனுப்பியுள்ளார். இதை வேணுகோபால் தனது வங்கி விவரங்களை பதிவு செய்த சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 1,27,000 ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது. இதேபோல பாகூரை சேர்ந்த ராம்குமாரை மர்ம நபர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறினார். இதை நம்பிய அவர் செயலாக்க கட்டணமாக 87,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி 19,000 ரூபாயும், முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பரணிதரன் 45,000 ரூபாயும், முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த கீர்த்தி 20,000 ரூபாய் என மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். அதன்படி 5 பேரிடம் மர்ம நபர்கள் மொத்தம் 2,98,000 ரூபாயை மோசடி செய்துள்ளனர். அனைவர் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சாலையோரம் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள டாடா ஏஸ் வாகனங்களை அகற்றும் வகையில் அதற்கு அடிக்காசு வசூலிப்பதை உழவர்கரை நகராட்சி நிறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சாலையோரம் தெருவோர வியாபாரிகள் தள்ளுவண்டி, டாடா ஏஸ் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தி வியாபாரம் செய்கின்றனர். இந்த தெருவோர வியாபாரிகளை நகராட்சி ஒழுங்குபடுத்தி உள்ளது. சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இல்லாமல் வியாபாரம் செய்துவிட்டு அவர்கள் வாகனங்களை தினமும் எடுத்து சென்று விட வேண்டும். ஆனால் வாகனங்களை எடுக்காமல் அப்படியே அனைத்தும் சாலைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் சாலைகள் குறுகி போய் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகின்றது. இதற்கிடையில் சாலையோரம் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள டாடா ஏஸ் வாகனங்களை அகற்றும் வகையில் அதற்கு அடிக்காசு வசூலிப்பதை உழவர்கரை நகராட்சி நிறுத்தியுள்ளது. வாகனங்களை அகற்றுவது குறித்து கலெக்டருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாகனங்களை கணக்கெடுத்து போக்குவரத்து துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி வருவாய் இழப்பு என்றாலும் சாலை பாதுகாப்பு முக்கியம். இதன் காரணமாக இந்த முடிவினை எடுத்துள்ளோம். இனி சாலையில் டாடா ஏஸ் வாகனங்களை நிறுத்தி உழவர்கரை நகராட்சி பகுதியில் விற்பனை செய்வது சட்டவிரோதமானது.
இந்த வாகனங்களை அகற்றுவது குறித்து சாலை பாதுகாப்பு கமிட்டி முடிவு செய்யும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சகடப்பட்டு கிராமத்தில் உட்புற சாலையை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 16,40,000 ரூபாய் செலவில் சகடப்பட்டு கிராமத்தில் உள்ள உட்புற சாலையை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி கண்டமங்கலம் ஒன்றியம் தொந்திரெட்டிப்பட்டியம் ஊராட்சி ஒன்றியம் தொடக்கப்பள்ளியில் அதிமுக கிளை செயலாளர் சவுந்தரராஜன் ஏற்பாட்டில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை ஒட்டி கண்டமங்கலம் தொந்திரெட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பரிசளிப்பு விழா நடந்தது. விழாவிற்கு கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியை புஷ்பா முன்னிலை வகித்தார். தொந்திரெட்டிப்பாளையம் அதிமுக கிளை செயலாளரும் ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளருமான சவுந்தரராஜன் தனது சொந்த செலவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், இனிப்பு, மேலும் பள்ளிக்கு உலக உருண்டை, நாற்காலி மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினார். விழாவில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வங்கி சேவை குறைபாடு குறித்த புகார் மனு மீதான விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என புதுவை மாநில நுகர்வோர் தீர்வு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவர் கஜலட்சுமி. இவர் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக பொதுத்துறை வங்கியில் கடந்த 2019ஆம் ஆண்டில் வங்கியின் கடன் பிரிவு முகவர் ராஜேஷ் என்பவர் உதவியுடன் 2 கடன்களுக்கு விண்ணப்பித்துள்ளார். ஆனால் அவருக்கான 58,000 ரூபாய் கடன் தொகை ராஜேஷின் நண்பரான சாரதியால் மோசடியாக பெறப்பட்டதாம். இதனால் கஜலட்சுமிக்கு கடன் தொகையோ அல்லது அதற்கான வீட்டு உபயோகப் பொருட்களோ கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் பொதுத்துறை வங்கியில் 6,428 ரூபாய் மாதாந்திர தவணையானது கஜலட்சுமி வங்கி கணக்கிலிருந்து கழிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கஜலட்சுமி வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லாத காரணத்தினால் அவருக்கு 67,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்தார். இதை மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைமை உறுப்பினர் சுந்தர வடிவேலு, உறுப்பினர் உமாசங்கரி ஆகியோர் விசாரித்தனர். விசாரணை நிறைவடைந்த நிலையில் கடன் தொகை இல்லை எனும் சான்றிதழை மனுதாரருக்கு வழங்கவும், மனுதாரருக்கு இழப்பீடாக 1,50,000 லட்சத்தை 2 மாதங்களில் வழங்கவும், தவறினால் 9% வட்டியுடன் வழங்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடற்கரை ஓரத்தில் பெரிய கடல் ஆமை ஒன்று இறந்து கரை ஒதுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் தற்பொழுது காலநிலை மாற்றங்கள் பல வகையாக மாறுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் நேற்று இரவு புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதி அருகே உள்ள கடற்கரை ஓரத்தில் மிக பெரிய கடல் ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்து கிடந்த ஆமை குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் இறந்த ஆமை குறித்து விசாரணை நடத்தினர். திடீரென புதுச்சேரி கடற்கரையில் ஆமை இறந்து கரை ஒதுங்கிய சம்பவம் சமூக ஆர்வலர்களுக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாதுகாப்பற்ற முறையில் இளைஞர்கள் பைக் சாகசம் செய்து ரீல்ஸ் எடுக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உட்பட்ட பலரும் சாலை விதிகளை மீறி பாதுகாப்பற்ற முறையில் இருசக்கர வாகனங்களில் வேகமாகவும் விபரீதமாக விளையாடி அதை மொபைல் போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மகிழ்கின்றனர். இந்த நிலையில் தவளக்குப்பத்திலிருந்து மடுகரை செல்லும் பிரதான சாலையான மேட்டுப்பாளையம் 4 வழி சாலையின் புதிய மேம்பாலத்தின் அருகே 4 இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டனர். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலைமை இருந்தும் வலைதள பக்கங்களில் லைக் பெற வாலிபர்கள் இப்படி போட்டி கொண்டு சாகச செயல்களில் ஈடுபட்டு வருவதோடு வாகனத்தின் பதிவு எண்களை மறைத்தும் விபரீத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இதனால் மற்ற வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கி பலரும் பாதிப்படைகின்றனர். இந்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த பாகூர் திருமலை வாசன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் மகன் ராஜதுரை. 32 வயதான இவர் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல பாகூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மின் இணைப்பு தொடர்பான வேலையில் தனது நண்பருடன் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் மின் வேலையில் ஈடுபட்டிருந்த ராஜதுரை மீது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் உடனடியாக பாகூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் ராஜதுரை உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ராஜதுரைக்கு மனைவி மற்றும் 4 வயது குழந்தை உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகூர் பகுதியில் மின்சாரம் தாக்கி எலக்ட்ரீஷியன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் SBI வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக கூறி வங்கி மேலாளரை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இயங்கி வருகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கு வைத்துள்ளனர். இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்கில் இருந்து 2000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை அவர்களுக்கு தெரியாமல் பணம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் இன்று வங்கி மேலாளரை சந்தித்து வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றும் தலைமை அலுவலகத்திற்கு மெயில் அனுப்பி உள்ளதாகவும் விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் அவரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளும் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசு வங்கியில் இருந்து வாடிக்கையாளர்கள் பணம் அவர்களுக்கே தெரியாமலே எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருந்து ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வழக்கறிஞர் குமரன் தலைமையில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக SV பட்டேல் சாலை, செஞ்சி சாலை வழியாக வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் உட்பட நிர்வாகிகள் வழக்கறிஞர் குமரனுக்கு காங்கிரஸ் துண்டு அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். நிகழ்ச்சியில் குமரன் ஆதரவாளர்கள் முரளி, மோகன், தினகர் குமார், செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.